சூப்பர் ஃபிகர். என் தங்கச்சி சூப்பர். தங்கச்சி சூப்பர். கெட்டிக்காருக்கே பிடிச்சிருக்கு. எல்லாரும் அனுப்பிட்டானா குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதே சரியா வருவீங்க. ஆமா மான துரத்திக்கிட்டு வந்தாராமா. என்ன ஊர்ல விட்டுக்கிட்டு இருக்கியா? நீங்க தான் சொல்றீங்க. மான முத கவலை நீங்க தானே. ஆமா மான பாத்தீங்களா? நாங்க 2 பேரும் ரூம் பார்க்கல. ஏன் பார்க்கல? 2 பேருமே பார்க்கல. பாக்கணுமா? தேவைப்பட்ட காசு செலவாக. அண்ணா நீங்க மான பார்க்கல. இந்த பிள்ளை அந்த பிள்ளை ஒரு தடவை பார்க்கலையா? 2 பேருமே பார்க்கல. நானும் மான் பார்க்கலண்ணா. அப்ப பார்க்கல வாங்க போ. நீ எங்கே வர? போறேன். எல்லாரும் போவா. அப்படியே போகணும், வேற வழி இல்ல. எங்கே செல்லும் இந்த பாதை. நீ வாடுக்கு போ, எங்கேயாவது போகும். அண்ணா மான் பார்க்கல, மான் வரல. ஆனா வராத மான் இங்க தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. நீங்க 2 பேரும் பார்க்கல, நானும் பார்க்கல. வந்தவங்களுக்கு அந்த வரவேற்பு கொடுப்போம். கொடுத்துருவோமா? எப்படி கொடுக்க? நீ எப்படி ஆசைப்படி அது மாதிரி கொடுமா? என்னம்மா நீ சொல்லி கொடுங்க. நான் சொல்லி கொடுக்கணுமா? அன்னை சொல்லி கொடுங்க. வரவேற்பு ஒருத்தவங்க வந்தா மரியாதை சொல்லி கொடுக்கணும்ல. அந்த மரியாதையை சொல்லி கொடுங்க. மரியாதையை சொல்லி கொடு. வாங்க வீடு வரை. எதற்காக வந்தீர்கள்? தாங்கள் பால் சாப்பிடுறீங்களா இல்ல பழத்தை சாப்பிடுறீங்களா? எப்படித்தான் எங்க அண்ணன் எப்படி மரியாதை தரீங்க? நீ கூட பாப்பா. என்னடா அது லோன் மாடு மாதிரி. பால் வருதா? உன் மண்டைய பொழந்தே ஒண்ணு. அண்ணா இப்படி எல்லாம் வரவேற்பு கொடுக்க கூடாது. அண்ணா முறைப்படி வரவேற்பு கொடுக்கணும். நான் கொடுத்துருவா. வருக வணக்கத்திற்கு வேடு வரை வருக. குறிஞ்சி நில தலைவர் நம்பியின் மகளான வள்ளியின் வணக்கம் ஆட்டிடி வந்ததாக தோழியும் அன்னாரு கூறினார்கள். ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு எடுத்து சொன்னீங்கன்னா என்னால் முடிந்த உதவியை செய்ய சுத்தமா இருக்கேன். என்னன்னு எடுத்து சொல்லுங்க பாப்போம். கல்தோன்றி மண்தோன்ற காலத்துக்கு மண்தோன்றி மூத்த குடிப்பிறந்த தமிழினம் தமிழ் வளர்ந்து சார்ந்த வந்தாரை வருகிறவர்கள் வரவேற்று விசாரிக்கும் பயன் தவறாதீர்கள். இசை நாடகம் எனும் முத்தமிழுக்கும் வேடமான குறிஞ்சி கொற்றவன் வளர்த்த கோமகளே என்பே தந்தைவேடன் நான் இருக்கும்படி வெள்ளிமலை என் தந்தை சிவவிடன் தாய் பருவதொழிச்சி அண்ணன் கணேசவிடன் இந்த காலையில் இருந்து காலை கணக்கை முடித்துக் கொண்டு தந்தை ஆசி பெற்று தானா புலம்பி என்ன அவனுக்கு பிரச்சனை? காலையில தான் நான் போவேன். கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றதா இல்ல. நல்லா ராங்கா பேசுறேன். காலையில தான் நான் போவேன். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. உட்காந்து பேசுவோம். சேர கூட கொண்டு வா, உட்காருவான். நான் சொல்றேன் கேளு. உங்க எல்லாருக்கும் நாடகம் ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு. இந்த நாடகத்தின் மூலமா ஏதாச்சும் ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்கன்னு நீங்க நினைக்கலாம். நம்ம ஊருக்காரர்களுக்கு தான் சொல்றேன். ஆமா போயிட்டு வரேங்க. மானை எப்படி துரத்தி வந்தேன் என்பதை கூறுகிறேன், நன்றாக கேளுங்கள். பெண்ணென்று கண்டேன், பெண்ணென்று இல்லையே, ஏனென்று நான் சொல்ல லாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. பெண்ணொன்று கண்டேன் பாரு. நீங்க பேசாம இருந்தா மானா பெண்ணா தேடி வந்திருக்கம்மா. நீங்க தேடி வந்தது என்ன? நீங்க தேடி வந்து மாறுதானே. அப்ப நீங்க கேட்கறது அப்புறம் பெண்ணொன்று கண்டேன் எப்படி? பெண் இல்ல மான் ஒன்று என்று கண்டேன்.
இப்படி அழகான மான், அற்புதமான மான், எனது மான். எனது மானுக்கு முன்னொரு காலத்தில் சிவமுனிவன் சிலந்தனை கொட்டினான், எங்களை அழிவித்தான், பாலனை கொட்டினான், குண்டங்களை விட்டான். ஆனால் முத்தாரம் தொட்டவில்லை. அதனால்தான் இந்த வண்ணமிகு வனத்தோடைக்கு வந்து போவதற்கு நான் சொல்லியிருக்கேன். மான் இங்க வந்திருக்கு சொல்லியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? வேறுபடைத்து சேர மலைநாடு சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை வளநாடு ஆன்றோர்களும் சான்றோரும் உழைக்க பெற்ற நாடு. அப்பேற்பட்ட நாடு வேடபடைத்து சேர மலைநாடுன்னு ஏன் சொல்றேன்? அதிகமான யானைகள் வாழக்கூடிய நாடு சேர நாடு. சோழ நாடு சோறுடைத்து அதிகமான நெற்களஞ்சிய விளையக்கூடிய நாடு சோழ நாடு. முத்துக்கள் விளையது பாண்டிய நாடு. நான் மதுரம் மதியத்துக்கு துறைமுகமாக இருந்தது தூத்துக்குடி. அங்கதான் முத்துக்கள் எடுத்துக்கொண்டு வந்து இங்க விநியோகம் பண்ணுவாங்க. அதனால முத்துக்கள் உடைத்தது பாண்டிய நாடு. ஆனால் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடைக்க பெற்ற நாடு எது அப்படின்னா அதுதான் என்னுடைய தொண்டை நாடு, நல்ல வழிதினை நாடு. எந்த நாடு பருவன நத்திய தேடு வள்ளுவர் கூட்டத்தில் கூடு, வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்து கொண்டாடு என்று சொல்லக்கூடிய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வான்புகள் வெள்ளுவன் தன்னை என்று கொடுத்த தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்று மணியார படைத்த தமிழ்நாடு, செந்தமிழ் நாடென போதினிலே இன்ப தேன் வந்து பாயது காதினிலே, தந்தையர் நாடென பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு சொல்லி என்னுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய சிறப்பும் இருக்கும், பெருமையும் இருக்கும். அருமையான இந்த நாட்டில் சிறப்பான இந்த நாட்டில் காவல் பார்க்கிறேன் அப்படின்னா என்னை வந்து சாதாரண பெண் இல்லை, எனக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்த தலைவி என்ற ஒரு பெயரையும் கொடுத்து இந்த இடத்துல காவல் பார்க்குறாங்க அப்படின்னா ஏமாற்றணும், வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணணும், இல்லைன்னு சொல்லணும் அப்படின்ற கொஞ்சம் கூட ஒரு துளியும் எனக்கு எண்ணம் இல்லை. வேடுவர அண்ணனை கேட்ட மான பார்க்கல, தோழியை கேட்ட மான பார்க்கல, நானும் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மா நீங்க வரவே இல்லை, வர வழியும் இல்லை, வராத மான இங்கே தான் வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. இது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகும். என்ன காரணம் அப்படின்னா தோன்றிலும் புகழோடு தோன்றுங்க, அத்திகள் தோன்றினில் தோன்றாமை நன்று, இன்னால் செய்தாரே ஒருத்தர் அவர்னால நன்மையை செய்துவிடுது வள்ளுவனுடைய வாக்கு. நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் மனதார கெடுதல் செய்யாமல் தீமை செய்யாமல் அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு நம்ம நல்லது செய்யறோம் பாருங்க, அதை காட்டிலும் மிகப்பெரிய தண்டனை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்றது வள்ளுவனுடைய வாய்மொழி. அதனாலதான் யாருக்கும் எந்த எதிரியாக இருந்தாலும் வாழணும் வாழட்டும் அப்படின்னா வாழ வச்சு பழக்கம். என்ன காரணம் இதெல்லாம் ஏன் சொல்றேன்? கரும்பு தின்னு கூலி கொடுத்த நாடு எங்க தொண்டை நாடு, வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நாடு எங்க தொண்டை நாடு, புறாவுக்காக சதையை அறுத்து கொடுத்த நாடு எங்க நாடு. மனுநீதி சோழனாகப்பட்டவன் தன்னுடைய மகனாகப்பட்டவனுடைய தேர்ல ஒரு கன்றுக்குட்டி இறந்து போச்சு தெரியாம அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகனையே தேர்ல வச்சு அங்கே தண்டனை கொடுத்த நாடு எங்க நாடு. அவ்வளவு ஏங்க 1330 திருக்குறளையும் 133 அதிகாரத்தாலும் 7 சீர் 1.25 அடி என்ற திருக்குறளை கொடுத்த அந்த வள்ளுவன் பிறந்த நாடு எங்க தொண்டை நாடு. எவ்வளவு பெரிய சிறப்பான நாடு இருக்கு பாத்தீங்களா? நம்ம எல்லா நாட்டிலையும் எல்லா இனத்தவரும் எல்லா மதத்தவரும் எல்லா மொழியினரும் இருக்காங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது பூரா அந்த நிலைமை தான். சென்னையில தலைநகரம், தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் சென்னை தானே. ஆனா சென்னையில நம்ம குறைவுதான் இருக்கிறது பூரா வடநாட்டுக்காரன். ஒரு 75% அங்க வந்துட்டாங்க. அதுக்கு பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க மீனாட்சி குடிக்கொண்ட பட்டணத்துல இருக்கிறது பூரா தமிழ் கொஞ்சம் தான். 50% நம்ம எப்படி தமிழ்காரவங்களும் 50% இருக்குமோ அதே மாதிரி ஜவராஷ்டிரக்காரங்களும் அங்கே வடநாட்டுக்காரங்களும் 50% இங்க வந்து குளிஞ்சுறாங்க. அப்ப எல்லா இனத்தவரும் எல்லா மொழியினரும் இருக்கக்கூடிய நாடு என் நாடு. அதனால வந்தாரை வாழ வைக்கும் வரவேற்கக்கூடிய நாடு என்னுடைய நாடு. அப்பேற்பட்ட நாட்டில் நான் பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதனால தான் சொல்றேன், மான் இங்க வரல, மான் வர வழியும் இல்லை அப்படின்னு. இப்ப இனம் இனத்தை காக்கும், வேலி பயிரை காக்கும்னு சொல்லுவாங்க. இனம் அப்படின்னா நம்ம எல்லாரும் தனித்தனி இனமா? எல்லாமே மனித இனம் மட்டும்தான். இந்த மனித இனத்துல வேறுபாடு எதுவுமே கிடையாது. இது ஆண்கள், இது பெண்கள் அப்படி மட்டும்தான். எல்லாருக்கும் 2 கண்ணு இருக்கு, எல்லாருக்கும் 2 கால் இருக்கு, எல்லாருக்கும் 2 கை இருக்கு, எல்லாருக்கும் உயிர் என்ற மூச்சு இருக்கு, எல்லாருக்கும் உணர்வு இருக்கு, எல்லாருக்கும் சோகம் இருக்கு, எல்லாருக்கும் அழுகை இருக்கு, எல்லாருடைய மனசுலையும் இன்ப துன்பம் எல்லாமே இருக்கு. அப்ப எதுவுமே எனக்கு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு இல்லவே இல்லை, நான் மனித இனத்தையே சார மாட்டேன் அப்படின்னா அதுதான் மிருக ஜாதி, அவன்தான் மிருக இனம். இப்ப எல்லா உணர்வும் ஒன்றே பெற்ற நம்ம எல்லாரும் ஓர் இனம்தான். ஓர் இனமாக இருக்கும்போது பிரித்து வைத்தார்கள். ஏன்னா இஸ்லாமியர், கிறிஸ்துவர், இந்து மதத்தை எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமான நூல்கள் வேத நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிக்வேதம், யசுவேதம், சாமவேதம் அப்படின்னக்கூடிய 4 வேதம், அதர்வண வேதம் அப்படின்றது 4 வேதம். அது மட்டும் கிடையாது, நமக்கு நீதி நெறிகளை சொல்லக்கூடிய நூல்களும் பக்தி இலக்கியங்களை சொல்லக்கூடிய நூல்களும் நமக்கெல்லாம் வேத நூல் தான். இது இந்துக்கு உண்டான நூல். கிறிஸ்துவர்களுக்கு ஒரே ஒரு நூல் இருக்கு. என்ன
திருக்குறள் மட்டும்தான். அதுதான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேத நூல். அப்பேற்பட்ட வேத நூலை எழுதிய வள்ளுவன் பிறந்த நாட்டில் நான் போய் சொல்லணும் அவசியம் இல்லை. மானிங்க வரலேன்னு என்னுடைய நாட்டினுடைய சிறப்பை சொல்ற கேளுங்க. அப்பேற்பட்ட நாட்டுடைய நாட்டுக்கு இந்த நாடு பெரிய நான் பொய் சொல்லல, உண்மையான சொல்லல. நீங்க வரல, வந்த வழியை பார்த்துட்டு போங்க. நல்ல பேச்சு. என்னன்னா ஒரு மனுஷன் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் நடைமுறைன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லல. ஐயா மறைந்த மாமேதை திருமுருக கிருபானந்தவர் சொல்றாரு. திருமுருக கிருபானந்தவர் சொல்றாரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆடி கிடக்க வாழ்க்கையடா, 6 அடி நிலையமே சொந்தம்டான்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் 8 அடி நிலை சொந்தம்னார். ஆனா இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. நம்ம வீட்டுக்கு வதலிக்கு வந்துருச்சு, கொஞ்சம் கொடுத்தோன்னு ஒரு படி சாம்பார் போச்சு. அப்ப ஐயா திருமுருக கிருபானந்தவர் சொல்றாரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெறும் 2 புள்ளி அடக்க முடியாது. என்ன தெரியுமா? வருவது போவது 2, வந்தால் போகாதது 2, போனால் வராதது 2, தானாக வருவது 2, தவிர்க்க முடியாது 2, நம்மால் பிடிக்க முடியாது 2, நம்முடன் வருவது 2, அழிவை தருவது 2, எல்லாருக்கும் சமமானது எண்ணுகிறார். ஏதாவது புரியுதா? மனிதனுடைய வாழ்க்கையில ஐயா செந்தில் குமரா, செந்தில் முருகா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருவது போவது 2 அப்படின்னா இன்பம் துன்பம் வரும் போகலாம். ஒரே இன்பமாக இருக்க முடியுமா? இன்பமா இருந்தா ஒரே இன்பமாக இருந்தால் நல்லா இருக்காதா? நல்லா இருக்கு. அப்ப துன்பமும் கலந்தாத வாழ்க்கை. அப்ப இன்பமும் துன்பமும் கலந்தத வாழ்க்கைங்கிறார். வருவது போவதும் இன்பமும் துன்பமும், வந்தால் போகாதது 2ங்கிறாரு. இது என்ன தெரியுமா? புகழ் பலி. ஒருத்தர் மேல புகழ் வந்தாலும் போகாது, பழித்தோல் வந்தாலும் போகாது. செந்தில் முருகன் நல்ல வெட்டி வாசிக்கிறவர் தான், ஆளு நல்ல மனுஷன் தான், பார்க்க அமைப்பா இருப்பாப்ல, சரி, நல்ல பாடகர், பார்க்கவும் நல்ல சிறப்பு
செத்துக்க கூடாதுமா. சுழி சரியில்லை. ஏன்னா புகழ் என்பது அப்படியே இருக்கும். ஆனா நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்க ரொம்ப நாள் ஆகுமா. ஒருத்தர் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்க ரொம்ப நாள் ஆகுமா. ஆனா கெட்ட பிள்ளைன்னு பேர் வாங்க ஒரு நொடி போதுமா அப்படி சொல்லுவாங்க. அப்ப போனால் வராதது ரெண்டு அப்படிங்கிறார். இது என்ன தெரியுமா? மானமும் உயிரும். மானமான வருமா, உயிர் போனா அதுதான் சொல்லுவாங்க. மயிர் நீக்கி உயிர் வாழ கவரிமான் அப்படிமா. ஐந்தறிவு ஜீவன் தான் அது. அப்ப அதுவே ஒரு முடி கீழே வந்து தான் செத்து போயிருமா. அப்படி உள்ள தன்மை இருக்கு. அம்மா போனால் வராதது மானமும் உயிரும். தானாக வருவது என்னங்கிறார். இளமையும் ஒப்பும். தவிர்க்க முடியாதது பசியும் தாகமும். நம்மால் பிரிக்க முடியாதது பந்தமும் பாசமும். நம்முடன் வருவது என்னங்கிறார். நம்ம கூட வர்றது ரெண்டே ரெண்டு தான். எவ்வளவுதான் கோட்டையை கட்டி குடியை நாட்டி பெரிய பெரிய பங்களாவை கட்டி வச்சிருந்தாலும் நம்ம கூட வர்றது ரெண்டே ரெண்டு தான். என்ன தெரியுமா? நம்ம செய்யக்கூடிய பாவமும் புண்ணியமும். ஒரு அந்த ஊர்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. ஏப்பா ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா யாருக்கு இறந்தது? இன்னாருமே இன்னாரு இறந்துட்டாரா? இல்லைன்னு ஒரு 10 வருஷம் வரைக்கும் இருந்திருந்தா இந்த ஊர்ல இது மாதிரி ஒரு கோயிலை கட்டி கும்பாசியம் பண்ணியிருப்பார். நல்ல மனுஷன் போயிட்டாரியாமா. நல்ல மனுஷன். அது மாதிரி இன்னொருத்தர் இறந்து போயிட்டார். யாருக்கு இறந்தது? இன்னாருமே இன்னாரு. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே போக வேண்டிய ஆளியா. இப்பத்தே போனானாமாங்க. அப்ப நல்லவன் கெட்டவங்க என்னைக்கு தெரியும்? ஒரு மனுஷன் இறக்க தான் தெரியும். அது மாதிரி தானாக வருவது இரண்டு, தவிர்க்க முடியாத இரண்டு, பசியும் தாகமும். நம்மால் பிரிக்க முடியாத இரண்டு, பந்தமும் பாசமும். ஆக அழிவை தருவது என்னங்கிறாரு. ஒரு மனுஷன் அழிகிறாள், அதுக்கு அடிப்படை காரணம் ரெண்டே ரெண்டு தானா. என்ன தெரியுமா? பொறாமை, கோபம். அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டாலும் அழிஞ்சு விடுவான். அளவுக்கு அதிகமா கோபப்பட்டாலும் அழிஞ்சு விடுவான். அப்ப எல்லாருக்கும் சமமானது என்னங்கிறார். பிறப்பு இறப்பு. இந்த நாள், இந்த கிழமை, இந்த தேதியில தான் ஒரு பிள்ளை பிறக்க போவதோட தெரிஞ்சிடும். ஆனா இந்த நாள், இந்த கிழமையில, இந்த தேதியில தான் ஒருத்தர் இறக்க போறான்னு தெரியுமா? தெரிஞ்சா மனுஷன் உயிரோட வாழ நிம்மதி வாழ முடியுமா? அதைத்தான் இறைவன் ரகசியமாக வைத்தான். இதுக்கெல்லாம் சிறப்பு. ஒரு மனிதன் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய செல்வந்தர், ஐயா செந்தில் முருகா, அதை போய் கொட்டாயிரம் நீ கேள்ப்பா. ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்கணும்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். என்னன்னா, ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுக்குள்ள படுத்திருக்காரு. பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரர். பெரிய செல்வம். பெரிய செல்வந்தர்னா கோடீஸ்வரையா. சரி, அப்பா அவர் படுத்து கிடக்கிறார் வீட்டுல. அப்போ ஒரு அழகான பெண்மணி வந்து அவரை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி பெண்மணி, ஒரு அழகான பெண்மணி. அழகான பெண்மணியா? இது அழகு இல்லையா? ஒரு அழகான பெண்மணி தான். நல்லா இருக்கேன். கேளுங்க. தங்க சில மாதிரி தங்க தாம்பாளமா இருக்கு. இதை போயிட்டு கதையில சொல்றது கேளியா? உதாரணம். அப்ப அழகான பெண்மணி வந்து அவரை உசுப்புறாங்க. அப்ப எழுந்து உட்கார்ந்து என்னம்மா வேணும்னு கேட்கிறாரு. என்னம்மா வேணும்? உன்னை விட்டு நான் போறேன். உன்னை வந்து நம்ம சொல்லுது, உன்னை விட்டு நான் போறேன், 3 வரம் தர்றேன், கேட்டு வாங்கிக்கிறது. இவர் பார்த்துட்டு என்னம்மா யாரு மணி சம்மந்தமே இல்லாம வந்து உன்னை விட்டு போறேன், 3 வரம் தர்றேன் அப்படின்னு கேட்குது. யாருன்னு கேட்கிறாரு. அப்பதான் நம்ம சொல்லுது, நான் வேற யாரும் இல்லை, நான் மகாலட்சுமி. உன்னை விட்டு நான் போறேன், உனக்கு வர வேணும்னா 3 வரம் தர்றேன், கேட்டு கேட்குது. என்னடா மகாலட்சுமி போயிட்டா ஒன்று எதுவுமே இருக்காதுல்ல. அப்போ காசு பணம் சொத்து சோக நகை எதுவுமே இருக்காதுல்ல. அப்போ அவர் யோசனை பண்ணிட்டு, நான் காலையில் என் மனைவியை கேட்டு சொல்கிறேன், என் மனைவியை கேட்டு நான் உனக்கு சொல்கிறேன் ஓ அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு மறுபடியும் தூக்கிட்டாரு. காலையில் எழுந்து தன்னுடைய மனைவியை கூப்பிட்டாரு. ஏமா வாமா, நேற்று இரவு மகாலட்சுமி வந்தாங்க, நம்மளை விட்டு போகிறாங்களாம், நம்மளை விட்டு போயிட்டா சகலமும் போயிடலாம், நான் என்ன வரமா கேட்கன்னு கேட்குது. யார் அவர் கேட்குறாரு. அப்போதான் அந்த அம்மா சொல்லுது, எங்க மகாலட்சுமி போயிட்டுனா நகை இருக்காதுல்ல? ஆமாம், நிறைய நகை வேணும்னு கேளுங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது மனைவி. அதே மாதிரி விட்டுட்டாரு. 2வது மகனை கூப்பிடாரு. பாப்பா, இந்த மாதிரி மகாலட்சுமி போகும்போது என்ன வரமா கேட்க? அப்பா காசு இருக்காதுல்ல? ஆமாம், நிறைய பணம் வேணும்னு கேளுங்க பாங்க. 3வதா மகளை கூப்பிடுறாரு. அந்த மகள் சொல்லுது, அப்பா நம்மள்கிட்ட சொத்து இருக்காதுல்ல? ஆமாம், நிறைய வயக்காடு சொத்து எல்லாம் வேணும்னு கேளுங்கப்பா அப்படின்னு. கடைசியா எல்லாருக்கும் சின்ன, எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் கேட்டாரு. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. கடைசியா எல்லாருக்கும் சின்ன பிள்ளை ஒன்று இருந்துச்சு. அதை கூப்பிட்டு கேட்கிறாரு. ஏமா, இந்த மாதிரி மகாலட்சுமி வந்தாங்க, இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க, நான் எதை வரமா கேட்க அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்கிறாரு. அப்படி அந்த சின்ன பிள்ளை சொல்லித்தான், அப்பா மகால் நம்மள்கிட்ட காசு பணம் சொத்து சோகம் எல்லாமே இருக்கு, நான் கேட்கிற 3 வரத்தை கேளுங்க, மகாலட்சுமி நம்ம விட்டு போகவே மாட்டாங்க அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை சொல்லுது. சொன்ன உடனே இவர் அதே மாதிரி தூங்குறாரு. மறுநாள் அதே மாதிரி அந்த அழகான பெண் வந்து கூப்பிடுது. இவரை ஏன் எந்திரியா அப்படின்னு. எந்திரிச்சு உட்காந்து கேள்வியான வரத்தை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, இதுமா ஏன் அவசரப்படுற அப்படின்னு அவர் சொல்லி கேட்கிறாரு. அப்ப 3 வரம் கேள்வியான போகணும்னு சொல்லல, முதல்ல என்ன வரம் கேட்கிறாரு தெரியுமா? ஆமா, என் வீட்டுல நிறைய காசு இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, நிறைய நகை இருக்கு, ஆனா
அவருடைய வீட்டில் இல்லாத என்ன தெரியுமா? நிம்மதி இல்லை. இந்த நிம்மதியை வரமா கொடுங்கன்னு கேட்கிறாரு. நிம்மதியை வரமா கொடுமான்னு கேட்கிறாரு. சரி தந்தேன் அப்படின்னு. ரெண்டாவது வரம் இருக்குல்ல, கேளுமா அப்படின்னு ஒண்ணு. அப்ப ரெண்டாவது வரமா கேட்கிறாரு. ரெண்டாவது வரம் என்ன கேட்கிறாருன்னா, அம்மா என் வீட்டுல எல்லாமே இருக்கு, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை. இந்த விட்டு கொடுக்க மனப்பான்மை எங்க எல்லாருக்கும் குடும்பத்தில் கொடுன்னு கேட்கிறார். அதையும் தந்தேன். மூணாவதாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி சண்டை சத்திரமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லாம அடிக்கடி சண்டை வந்து என் வீடே ஒரே கந்தூலமா இருக்கு. இதை நீ இல்லாம ஒரு வரமா கொடுன்னு கேட்கிறார். அப்ப 3 வரத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பிறகு இவர் சொல்றாரு, ஏமா வரம் கொடுத்துட்டு கிளம்பு. யார் சொல்றது? அந்த பெரிய செல்வந்தர் இருக்கார்ல, வரம் கொடுத்துட்டே 3 வரம் கிளம்பு வாங்குறாரு. இந்த அம்மா பேச்சு என்ன, 3 வரம் கொடுத்துட்டேன், வரத்தை வாங்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டுல, வரம் கொடுத்துட்டே கிளம்புங்கிறாரு. அப்ப இந்த அம்மா மறுபடியும் நின்றுட்டே இருக்காங்க. என்னம்மா வரம் கொடுத்துட்டு போமாங்கிறாரு. அப்பதான் இந்த அம்மா சொல்றாங்களா, முதல்ல உன்னை விட்டு ஏன் போறேன்னு சொன்னேன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உன் வீட்டுல காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருந்துச்சு, ஆனா உன் வீட்டுல நிம்மதி இல்லடா. எந்த நேரமும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் மண்டையை உடைச்சுக்கிட்டு எந்த நேரமும் நிம்மதி இல்லாம இருந்தீங்க. அதனாலதான் உன்னை விட்டு நான் போகணும்னு நினைச்சேன். எப்ப இந்த 3ஐயும் நீ எனக்கு வரமா கேட்கிறியோ, இனிமே நான் உன்னை விட்டு போறது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி அதே வீட்டில் தங்கினாலாம். இதுதான் ஒரே ஒரு கவி சொல்லுவாங்க, குஞ்சி அழகம் கொடுதானை கூட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சற்குள் நான் என்று நடுவிலை கொண்ட பெண்ணின் கல்வி அழகு அழகுனா. ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கவி. மாதிரி அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் தன்மை வருத்த குளிரும் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது அப்படிம்பாங்க. அது மாதிரி இல்லைன்னு சொல்லாம வீடு வரைக்கும் இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு சின்ன வார்த்தை சொன்னீங்கன்னா மானை பிடிக்கிறதுக்கு எதுவா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவர்கள் தொழுதுண்டு அவர் பின் செல்பவர் அப்படிம்பாங்க. இந்த விட்டு கொடுக்கறத பத்தி எவ்வளவு அழகா வேடுவர் பேசினாரு. இதுல கேட்கறதுக்கு நல்லதான் இருக்கும், நடைமுறையில கொண்டு வரணும். எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போறதில்லை, கெட்டு போறவங்க விட்டு கொடுக்கறதில்ல. ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவி ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க. மனைவி கணவனை நம்பி இருப்பா, கணவன்
ஏறிட்டார். மரத்துல ஏறினா இந்த காஞ்சு போன ஒரு கிளை இருக்கு, அதை எடுத்து விட்டாரு. வெட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த மரத்துக்கு கீழே பெரிய கம்மாய் ஒண்ணு, அது ரொம்ப சக்தி வாய்ந்த கம்மாய், இது யாருக்கும் தெரியாது. இவர் இந்த காஞ்சு போன கிளையை வெட்டும் போது கோடாரி தவறு தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. இவர் கிளையிலே உட்காந்து மரத்திலே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டார். நான் என்ன பண்ணுவேன், இருந்தது ஒரே ஒரு கோடாரி, என் குடும்பத்தை காப்பாற்றணுமே, அதுவும் இப்ப தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அதா மகமாயி அங்காள பரமேஸ்வரி தாயே, நான் என்ன பண்ணுவேன், அங்கே இருக்கண்ணி, என்னை நீதாமா காப்பாத்தனே, எனக்கு கூட நீச்சலும் தெரியாது, கம்மாயில விழுந்து எடுக்கவும் முடியாது அப்படின்னு அழுது புலம்புற. அழுது புலம்புனோட அந்த சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சக்தியெல்லாம் ஒரு பெண்ணாக உருமாறி இந்த கோடாளியோட வந்து வெளியில வந்து, ஏப்பா அழுகிற, உனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சு. அப்பதான் சொன்னாரு, இல்லம்மா நான் ரொம்ப ஏழ்மைப்பட்டவன், என்கிட்ட ஒரே ஒரு கோடாளி இருந்துச்சு, அதை வச்சுதான் நான் விறகு வெட்டி கொண்டு போய் வித்து என் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப அதுவும் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றுவது, வருமானத்துக்கு ஒண்ணு இல்லைனார். அப்பதான் இந்த பெண்ணு சக்தி வாய்ந்த பெண்ணை பண்ணாங்க, கவலைப்படாத நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு உள்ளர போனவனே என்னாச்சு, அப்படியே பழுச்சுன்னு மென்று தங்க கோடாரியை கொண்டு வந்து கொடுத்தா. கேளு, தங்க கோடாரியை கொண்டு போய் கொடுத்தது. ஆமா, கொடுத்த உடனே இவர் பார்த்துட்டு, இது இல்லை என் கோடாலினா, ஏன்னா தங்கத்துக்கு ஆசைப்படுறீங்க, ஏழ்மையாக இருந்தாலும் ஆசைப்படாம என் கோடாலி தங்கத்தாலான கோடாலி அல்ல, இரும்பாலான கோடாலி, எனக்கு அதுதான் வேணும்ட்ட. சரினா அந்த பொண்ணு உள்ளர போய் திரும்ப என்ன பண்ணுச்சு, வைரத்தால ஆன கோடாலி பொண்ணு வந்து கொடுத்துச்சு, இந்த இதுதான கோடாரி. அப்பதான் அவரு வைரத்துக்கும் ஆசைப்படாம, இதுவும் இல்லமா என் கோடாரி இரும்பான கோடாலி, புடி வந்து மரத்தால ஆனது அப்படின்னா. இந்த பொண்ணு திரும்ப மூணாவது உள்ளர போய் அந்த மர கோடாலியை கொண்டு வந்து கொடுக்க. அப்பதான் இவர் சொன்னாரு, இதுதான் என் கோடாலினார். இதுதான் என் கோடாலின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு மன மகிழ்ச்சி. என்ன காரணம், தங்கத்துக்கு ஆசை, ஏழ்மையாக இருந்தாலும் தங்கத்துக்கு ஆசைப்படல, வைரத்துக்கும் ஆசைப்படல, என்னுடைய பொருள் எனக்கு கிடைச்சா போதும்னு இந்த ஏழ்மைப்பட்டவன் நினைக்கிறானே, இவனை நான் பாராட்டி இந்த 3 கோடாலி நீயே வச்சுக்கப்பான்னு இந்த ஐயா கொடுத்துட்டு அம்மா கொடுத்துட்டாங்க. ஐயாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. பரவாயில்லையே, இதுல இருந்து என்ன தெரியுது, நமக்கு கிடைக்கிறது, நமக்கு கிடைச்சது நம்ம கூட இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். சரிங்களா? இப்ப 3 கிடைச்சிச்சு அப்படின்னு ரொம்ப மன மகிழ்ச்சியோட இவர் நேர வீட்டுக்கு போறாரு. பொண்டாடி பாக்குறா, என்னையா விரவு விட்டு போனேன், ஆளை காணா என்னையா அப்படின்னு. ஏமா இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. எங்கய்யா அப்படிங்கும் போது தங்க கோடாலி கொடுக்குறாரு, வைர கோடாலியை கொடுக்குறாரு, மரத்தால் ஆன கோடாலி கொடுக்குறாரு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இன்னைக்காவது மகாலட்சுமி கண்ணு திறந்துட்டால. கடைசியா கொடுத்த கோடாலி வந்து வைர கோடாலி இல்ல, கடைசியா கொடுத்தது அவங்க சொந்த கோடாலி. கொடுத்தது தங்கம், அடுத்து கொடுத்தது வைரம். ரெண்டுக்கும் ஆசைப்படாம என் கோடாலி எனக்கு ரத்தின்னு சொல்ல, ஏன் துணி எனக்கு தான் வேணும்னு அது மாதிரி, ஏன்னா என் கோடாலி எனக்கு தான் வேணும்னு சொல்லவும் உண்மையான கோடாலி இரும்பாலையும் இந்த மரத்தால ஆன கோடாலி கொண்டு வந்து கொடுத்தாரு. சரின்னு இந்த மனைவி பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன தெரியுமா பண்ணா, அப்ப இன்னைக்கு கோடாலியை போட்டதுனால தங்கமும் வைரமும் கிடைச்சிச்சு. அதே இடத்துக்கு நாளைக்கு இப்போ ஆசையை பாருங்க, யாருக்கு விட்டுச்சா, ஆசை யாருக்காவது விட்டுச்சா? இந்த கோபம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோபத்துக்கு மறுபேர் என்ன தெரியுங்களா, கோபப்படுறவங்க இடத்துலதான் குணம் நிறைய இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிரிச்சு பேசுவாங்க, ரொம்ப சிரிச்சு பேசுவாங்க, நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, அவங்களுக்கு கோபமே வராதது மாதிரி, ஆனா அவங்கள்ட்ட தான் பெரிய மிருகமே ஒளிஞ்சிருக்கும். ஆனா கோபப்படுறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட மனசுக்குள்ள எதுவுமே கிடையாது, எதுவுமே இருக்காது, பெரிய குணமே ஒளிஞ்சிருக்கும். இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்கள பத்தி புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. இந்த அம்மா ஆசைப்பட்டுட்டாங்கன்னு இன்னைக்கு போயான்ட்டாங்க. இன்னைக்கு போயான்னு சொன்னவங்க வீட்டுல இருக்கணும்ல, நானும் வர்றேன்ட்டான். நானும் வரேன்னு சொல்லவும் புருஷன் மண்டாடி 2 பேரும் போறாங்க. போய் அதே மரத்துல ஏறுறாங்க. ஒரு பட்டை கிளைய பார்த்து வெட்டாரு. வெட்டும் போது என்ன தெரியுமா ஆச்சு, இந்த கோடால கீழே விழுகல, கொண்டாட்டி தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். பொண்டாட்டி தண்ணிக்குள்ள விழுந்தவன இவர் கத்த ஆரம்பிச்சா, ஐயோ என் பொண்டாட்டி விழுந்துட்டாலே. இவரு தண்ணிக்குள்ள கத்த ஆரம்பிச்சார். கத்துனவுடனே அதே இந்த சக்தி வாய்ந்த பெண் வந்து கேட்டுச்சு, ஏப்பா எனக்கு என்ன பிரச்சனை, நேற்று கோடாலி விழுந்துச்சுன்னு அழுத, இன்னைக்கு ஏன் அழுகுற அப்படின்னு. இல்லைங்க, என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்த விறகு இருக்கிறதுக்கு அவ கீழே விழுந்துட்டான், என் பொண்டாட்டியை தண்ணிக்குள்ள விழுந்து, கவலைப்படாத, உன் பொண்டாட்டி தானே, நான் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு உள்ளர போன அந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பெண்ணு 32 வகையான லட்சணம் பொருந்திய பொண்ணு, அவ்வளவு அழகான பொண்ணு. ஒரு அழகான பொண்ணு கொண்டு வந்து இதுதான் உன் பொண்டாட்டியான்னு கேட்டாங்க.
சரி. கேட்ட உடனே என்ன பண்ணிட்டான், இதுதான் என் பொண்டாட்டின்ட்டேன். ஆஹா, எப்படி அழகான பொண்ணு, 32 வகையான லட்சணம் பொருத்திய பொண்ணு, தங்க கோடாலி கொடுக்கும்போது இல்லைன்னா, வைர கோடாலி கொடுக்கும்போது இல்லைன்னா, அழகான பொண்ணை கொண்டு வந்து இதெல்லாம் உன் பொண்டாட்டியானதுக்கு ஆமான்ட்டேன். அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துச்சு பாருங்க, அந்த சக்தி வாய்ந்த பொண்ணுக்கு. ஏண்டா தங்கம் கொடுக்கும்போது வேணான்னு, வைரம் கொடுக்கும்போது வேணான்னு, அது என்ன ஒரு அழகான பொண்ணு வந்தோம்னா இதுல என் பொண்டாட்டிலேயே உண்மையான பொண்டாட்டி வேணாமா அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் அவன் அடிச்சா, அவன் கொடுத்தான் பாருங்க வார்த்தை. ஓ பாத்தியார கேளியா, அவன் கொடுத்தான் பாருங்க. எப்படி இல்லம்மா, சொல்லுங்க. அதுக்குதான் எதுக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படின்றது. அதான் குறைய சொல்லணும் பாஸ், குறைய சொல்லுங்க பாஸ். எங்க அண்ணா பாட்டு பாட சொல்லியிருக்காரு. குறைய சொல்லணுமா? சரி, நிவர்த்தி பண்ணிடுவோம். அப்பதான் இவர் சொன்னாரு, இல்லைங்கம்மா நீங்க இந்த அழகான பெண்ணை கொண்டு வந்துட்டீங்க, நான் இது என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லுவேன். திரும்ப போய் நீங்க இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்துருவீங்க. அப்ப அந்த பொண்ணையும் பார்த்து நான் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. சரி. அப்புறம் மூணாவது என் உண்மையான பொண்டாட்டியை கூட்டி வருவீங்க. அப்போ உண்மையான பொண்டாட்டி இதுதான் என் பொண்டாட்டின்னு சொன்னமா சொல்லுவேன். அப்ப நீங்க ஏற்கனவே 2 கோடாலியை சேர்ந்து 3வது கோடி கொடுத்தது மாதிரி இந்த 2 பொண்ணையும் சேர்த்து என் தலையில கட்டிட்டீங்கன்னா நான் ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டே என்னால சமாளிக்க முடியும். எங்கேயே இடிக்குது கதையிலப்பா நான் பாடணும். இந்த காட்டுக்குள்ள மறந்ததம்மா. இருங்கயா வேடுவரே, ஏன் ஒரு பாட்டு பாடக்கூடாது? இது இந்த அம்மா மண்டபப்படி. இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? மனிதனுக்கு ஆசை என்பதுதான். ஆசை வந்துருச்சுன்னா அழிவுக்கு சற்று வஞ்சகம் வந்துடும். ஆசை வந்துருச்சுன்னா அங்கே மண்டக்கண தலக்கணம் வந்துடும். ஆசை என்பது வந்துருச்சுன்னா எல்லா அழிவுக்கு உண்டான குணங்களும் அங்கே வந்துடும். அந்த இடத்துல என்ன தெரியுமா இருக்கும்? கோபம் மட்டும் இருக்காது. கோபம் மட்டும் தவிர்த்து வெட்டி போயிடும். ஏன்னு கேளுங்க, சரியா கோவப்படுறவங்கள்ட்ட நேர்மையா இருக்கிறவங்க தான் கோவப்படுவாங்க, நியாயமா இருக்கிறவங்க தான் கோவப்படுவாங்க, நியாயமா பேசக்கூடியவங்களுக்கு தான் சட்டுன்னு கோபம் வரும். அதனாலதான் சொல்றேம்மா, நீங்க வரல, நான் என்ன தானே சொல்றேன், சரியில்லை சரியில்லை தனநானே தனநானே ஆசைப்படலையோ அது மாதிரி நீங்க இந்த மானுக்கு ஆசைப்பட மாட்டீங்க. அதனால மான் இங்க வரல அப்படின்னு நான் என்ன சொன்னா, மானுக்கு உள்ள அங்கலட்சணங்களை சொல்லுங்க. ஏன்னா ஆசையை பத்தி நல்லா பேசுறீங்க. ஒரு மனுஷன் ஆசைப்படாததுனால ஒரு கொண்டாட்டியோட போயிட்டா, ஆசைப்பட்டு தான் 3 போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நல்ல சிறப்பு. ஏன்னா அது ஒரு மறுபடியும் நான் மறுத்து பேசிக்கிட்டு தான் மறுபடியும் அடையாளம் போடணும். ஒரே ஒரு சின்ன விஷயம், பிரம்மா என்ன பண்ணாரா இந்த உலகத்துல, பிரம்மா என்ன பண்ணாரா, இந்த ஆசைக்காக சொல்றேன் ஐயா, கேளுங்க நல்லா கேளுங்க, இந்த ஆசைக்காக சொல்றேன். பிரம்மா என்ன பண்ணாரா, இந்த உலகத்துல முதலா ஒரு 4 ஜீவராசி படுத்தாரா. என்னன்னா, ஒரு நாய், ஒரு மாடு, ஒரு ஆந்தை,
ஒரு மனுஷன் சொல்லி 4 ஜீவராசி இந்த பூலகத்துல முதல் படைக்கிறார். நல்லா கேளுங்க ஐயா, பெரியவரே. சொல்லுங்க பெரிய. இந்த 4 ஜீவராசி படைச்சு நாய்க்கு 40 வயசு, மாட்டுக்கு 40 வயசு, ஆண்டுக்கு 40 வயசு, மனிதனுக்கு 40 வயசுன்னு 40 வயசு கொடுத்து பூலகத்துல போய் சில நாள் வாழ்ந்துட்டு உங்க வாழ்வாதாரம் என்னன்னு வந்து சொல்லுங்கப்பா அப்படின்னு பிரம்மா இந்த 4 ஜீவராசி பூலகத்துக்கு அனுப்புறாரு. இந்த 4 ஜீவராசியும் பூலகத்துல வந்து சில காலம் வாழ்ந்துட்டு முதல்ல பிரம்மன்ட்ட நாய் போகுது. அப்ப நாயை வரவேற்கிற ராப்பா நாயி, பூலகத்துல வாழ்ந்தாயே நல்ல வாழ்ந்தாயா, உன் வாழ்வாதாரம் என்னன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த நாய் சொல்லிட்டான், ஐயா நீங்க சொன்னது மாதிரி நான் பூலகத்துல போய் சில நாள் வாழ்ந்து பார்த்தேன். நான் பூலகத்துல ரொம்ப துன்பப்படுறேன். எனக்கு 40 வயசு வேணாம், 20 வயசு போதும். இந்த 20 வயசு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு பிரம்மன் கிட்ட 20 வயசு கொடுத்துருச்சான். இரண்டாவதா மாடு போயிருக்கு. அதே மாதிரி மாட்டை கேட்கிறார், பாப்பா மாடு பூலகத்துல வாழ்ந்தாயே நல்ல வாழ்ந்தாயின்னு கேட்கிறார். அப்பதான் அந்த மாடு சொல்லிட்டான், ஐயா நீங்க சொன்ன மாதிரி பூலகத்துல வாழ்ந்து பார்த்தேன். பூலகத்துல ஏறு கட்டிக்கு கொள்ளுறாங்க, நிறைய பாரத்தை வச்சு சமைக்க வைக்கிறாங்க. அதனால எனக்கு 40 வயசு வேணாம், 20 வயசு போதும். இந்த 20 வயசு வச்சுக்கோங்க அப்படின்னு பிரம்மன் கிட்ட 20 வயசு கொடுத்துருச்சு. மூணாவது ஆந்த போயிருக்கு. அப்ப ஆந்தை வரவேற்க அப்ப ஆந்தையே பூலகத்துல வாழ்ந்தா எப்படி வாழ்ந்தணும். அப்பதான் ஆந்தை சொல்லிட்டான், ஐயா எனக்கு பகல் பார்வை கிடையாது, இரவுலதான் பார்வை. பகல்ல அப்படி 4 மனுஷ மக்களை பார்க்காம இரவுல நான் இருட்டை பார்த்தே 40 வயசு வரைக்கும் வாழ்ந்து என்ன பண்ண போறேன். 40 வயசு வேணாம், 20 வயசு போதும். இந்த 20 வயசு வச்சுக்கணும்னு கொடுத்துருச்சான். நாலாவதா மனுஷன் போனாராம், பாப்பா மனிதனை பூலகத்துல வாழ்ந்தாயே நல்ல வாழ்க்கை வந்தியா அப்படின்னு மனுஷனை கேட்கிறாரு பிரம்மா. அதான் மனுஷன் சொன்னாரா, ஐயா நீங்க சொன்னது மாதிரி பூலகத்துல போய் சில நாள் வாழ்ந்து பார்த்தேன். நான் பூலகத்துல போய் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, குழந்தைகள் பெற வேண்டியிருக்கு, பேரப்பத்தி எடுக்க வேண்டியிருக்கு, உங்க எல்லாத்துக்கும் சொத்து சேர்த்து வைக்க வேண்டியிருக்கு. அதனால 40 வயசு எனக்கு பத்தாது, இன்னொரு 60 வயசு சேர்த்து 100 வயசா கொடுத்துட்டீங்கன்னா நான் பூலகத்துல முழுசா வாழ்ந்துட்டு வந்துடுவேன்னு சொன்னார். அப்பதான் பிரம்மா சொன்னாரா, உன்னை மாதிரிதானே இந்த 3 ஜீவராசி படுத்தேன். அந்த 3 ஜீவராசியும் 20 வயசு வந்து கொடுத்துட்டு போகுது. ஆனா உனக்கு இருக்கிற ஆசை, உனக்கு இருக்கிற பேராசை இன்னும் நீ 60 வயசை கேட்டீங்கல்ல, அதனால நான் சாவமா கொடுக்குறேன்னு 60 வயசு கொடுத்தாங்க. சாவம்னா என்ன? முதல்ல பிரம்மனுக்கு போனது யாரு ஐயா சொல்லுங்க ஐயா, தெரியல கதையில நாய் போச்சுங்க. முதல்ல பிரம்மன்ட்ட போனது நாய் தானே. அப்ப முதல்ல யாருடைய வயசை கொடுக்குறாருன்னா மனிதனுக்கு நாயோட வயசை கொடுக்குறாரு. மனிதனுக்கு இயல்பான வயசு என்ன? 40. 40 20 60. ஒரு மனிதனுக்கு 40 வயசு ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? 40 வயசு ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? 40 வயசு ஆயிடுச்சு, ஒரு மாதிரியாத்தான் பேசுவார், கொஞ்சம் பார்த்து பேசிக்கணும்னு சொல்லுவாங்க. அது யார் கொடுத்த வரம்னா பிரம்மன் மனிதனுக்கு கொடுத்த சாபம். வரம் இல்லை, சாபம். இரண்டாவது போனது யாரு? மாடு. ஒரு மனிதனுக்கு 60 வயசு ஆச்சுன்னா இரண்டாவது போனது யாரு? மாடு. இரண்டாவது மாட்டுடைய குணத்தை கொடுக்குறாரு. மாட்டுக்கு என்ன தன்மைன்னா நல்ல வேலை பார்க்கும், அது போட்ட தானத்தில் அதே படுத்து கிடக்கு. மாட்டுக்கு மந்தத்தன்மைப்பாங்க. அப்ப இரண்டாவது போனது மாடு, இரண்டாவது மாட்டுடைய வயசு சாபமா கொடுக்குறாரு. 40 20 60, 60 20 80. மூணாவது போனது யாரு? ஆந்தை. ஆந்தைக்கு பல பருவம் இருக்கா? இல்ல இல்ல, 20 தான் பருவம். அப்ப ஒரு மனிதனுக்கு மூணாவது ஆந்தோட வயசு கொடுக்குறாரு. ஒரு மனிதனுக்கு 80 வயசு ஆயிடுச்சுன்னா ஆந்தை குணம் வந்துருமா? ஏப்பா அது யாரு? அது செந்தில் முருகனா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சையா அப்படிவாங்க. என்னன்னா பக்கத்து பருவம் தெரியாது, தொலைவுள்ள பருவம் தெரியும். இது யார் கொடுத்த வரம் சாபம்னா பிரம்மன் மனிதனுக்கு சாபமா கொடுத்த 60 வயசு. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, அதை 3 ஜீவராசி 20 வயசு கொடுத்து போச்சுல. ஆனா உனக்கு ஏன் ஆசை? இன்னும் 60 வயசு வேணும்னு கேட்டதுனால சாபத்தோட தெரியும்ல. புராணத்துல போட்டிருக்கு, ஒரு மனுஷன் 40 வயசு வரைக்கும் நல்ல வாழ்ந்து செத்துக்கோன்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னும் 60 வயசுக்கு வாழ்ந்தோம்னா நாய் குணம், மாட்டு குணம், ஆந்தை குணம்லாம் வரும். ஏன் வரும்? ஆசைப்பட்டதுனாலன்னு சொல்ல வர்றேன். அது மாதிரி நீங்க ஆசைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. மானுக்குடி அடையாளம் கட்டதால் உன்னான அடையாளத்தை முறையாக கூறுகிறேன், நன்றாக கேளுங்கள்.
ஏனும்
குஞ்சு வந்துருச்சுமா. முருகப்பெருமானுடைய சேவை குஞ்சு வந்துருச்சு. சேவல் வந்து விட்டது. மயில் எங்கன்னா அதனால அமிர்த பெருமாள் வேண்டிடுவோமா? சேந்தூர் முருகன் மல்லி இதுவரை வேடனா வந்தது நானே, இப்பொழுது வேடனா வந்திருப்பது நானே. உனக்கு என்ன வர வேண்டும் மக்கள் தருகிறேன். உலக மக்கள் அனைவரும் நோய் நொடி பிணிகள் இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் மாதமும் மாறி மழை பொழிந்து செல்வ செழிப்போடு ஒற்றுமையாக வாழ வேண்டும். நாடு செழிக்க வேண்டும். வெள்ளமழை பெய்ய வேண்டும். நோயற்ற வாழ்வு குறிப்பிட்ட செல்வத்தோடு நாட்டு மக்கள் எல்லோரும் சுபிட்சமாகவே வாழ வேண்டும். நாட்டு மக்களுக்காக இந்த வரத்தை தாருங்கள். இரண்டாவது வரமாக இரண்டாம் தாரத்திலே இந்த வள்ளி வந்தாலும் வள்ளிதான் முதல் தரம் என்று சொல்லும் அளவுக்கு தெய்வயானை வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தேவசேன சமேத சண்முகநாதன் என்று எனக்கு முதல் இடம் கொடுத்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று முதல் தேவர்கள் மூவர்கள் மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயானை என்று அழைப்பார்கள். நாட்டு மக்கள், நகரத்து மக்கள், இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் மாதம் மும்மாறி மழை பெய்து எல்லா வளமோடும் நலமோடு வாழ்வார்கள். கட்டி மேல உலகட்டும். நைட்டு அதே சொல்லப்போனால் நேற்று இரவு சொன்னல, முருகனும் வள்ளியும் மாலை மாற்றும் போது நீங்கள் என்ன நினைக்கிற, நைட்டு இரவு பூரா உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு இவங்க மாலை மாற்றும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த முருகப்பெருமான்ட்டே நேரடியாக போய் அந்த வரத்தை வாங்கினதுக்கான அர்த்தம். ஆகையால் யார் யார் என்னென்ன வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அந்த முருகனை நினச்சி பாய்க்கும்படி கேட்டுக்கொண்டு மாலையை மாற்ற